பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கேள்வி பதில் நேரத்திற்கு உங்கள் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் அதிகமாக மக்களுக்கு ஒரு தெளிவில்லாத ஒரு சப்ஜெக்டை குறித்து தான் ஒரு விளக்கத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அநேக தேவனுடைய பிள்ளைகள், ஊழியர்கள், போதகர்கள் இதை குறித்ததான விளக்கங்களை கொடுத்திருப்பதை நானே நிறைய இடங்களில் நான் கேட்டு இருக்கிறேன். ஆனாலும் இந்த குழப்பம் நீடித்து கொண்டே இருக்கிறது. இந்த குழப்பம் நான் நினைக்கிறேன் ஆண்டவருடைய வருகை பொறுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு இன்றைக்கி பல விதமான நெருக்கடிகளில் ஜனங்கள் இருப்பதினாலே அந்த நெருக்கடிகளிலிருந்து எப்படியாவது வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஒரு காரியம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி உலக மனிதர்கள் எப்படி தேடுகிறார்களோ அதே போல தான் இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளும் தேடி திரிகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த சந்தேகங்கள் தொடர்ச்சியாக மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டே தான் இருக்கும். அதற்கு ஊழியர்கள் விளக்கத்தை கொடுத்து கொண்டே தான் இருப்பார்கள். அதை பயன்படுத்தி கொள்ளுகிறவர்கள் தப்பிக்கொள்வார்கள், பயன்படுத்தாதவர்கள் அதில் சிக்கிக்கொள்வார்கள். அவ்வளோதான். என்ன கேள்வி அப்படின்னா, கேள்வி போல இல்லாமல் ஐயா அந்த தீர்க்க தரிசனம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை குறித்து கொஞ்சம் விளக்குங்களேன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அருமையானவர்களே, தீர்க்க தரிசனம் என்பது உண்மையா அப்படின்னு சொன்னால் அது உண்மை. வேதத்தில் இருக்கிறதா? ஆமாம், இருக்கிறது. சரிதானா? அதில் மாற்று கருத்தே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வேதத்தினுடைய பிரமாணங்கள் எழுதப்பட்ட அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிப்பு, அதுக்கு பிறகு மனிதனுடைய படைப்பு, மனிதனுடைய வீழ்ச்சி, அதுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஆபிரகாமை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து, அதுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமை காரியங்கள், அங்கிருந்து அவர்கள் மீட்கப்படுற காரியங்கள், அவர்கள் வனாந்தரத்தில் வழிநடக்கிற அந்த காரியங்கள், அதுக்கு பிறகு அவர்கள் பின்பற்ற வேண்டிய அநேக நடைமுறைகள், ஆண்டவர் எப்படி ஆராதிக்கணும், இந்த உலகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். ஸோ அதுக்கு பிறகு யுத்தங்களை குறித்ததான காரியங்கள் யோசுவா. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் போய் பிரவேசித்த பின்பு, அவர்களுக்கு அந்த லேண்டெல்லாம் பங்கிட்ட பின்பு, ஸோ ஆண்டவர் நியாயாதிபதிகளை ஏற்படுத்துகிறார். அதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ நியாயாதிபதிகளுடைய காலங்கள் முடியும் பொழுதுதான் தீர்க்கதரிசிகளுடைய காலங்கள் வருகிறது. ஸோ தீர்க்கதரிசிகள் என்கிற ஒரு டைட்டிலை வைத்து ஆண்டவர் மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவருடைய ஆவியின் வல்லமையை கொடுத்து அவர்களோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டு தன்னுடைய ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி வருகிறார். அன்றைக்கு ஜனங்களை வழிநடத்துவதற்கு ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் பயன்படுத்தினார். சரிதானா? ஆமாம். அப்போ தீர்க்கதரிசிகள் ஆண்டவரோடு கூட பேசுவாங்க. ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை கேட்டு ஜனங்களுக்கு சொல்லுவார்கள். ஜனங்களுடைய பிராதுகளை கேட்டு அதை ஆண்டவரிடம் சொல்லி ஆண்டவர் கொடுக்கிற பதில்களை பெற்று ஜனங்களுக்கு சொல்லுவார்கள். ஸோ இதுதான் அன்றைக்கு தீர்க்கதரிசிகளுடைய வேலையாக இருந்தது. அதுக்கு பிறகு அப்படியே ராஜாக்கள் காலங்கள் வருகிறது. ராஜாக்கள் காலங்களிலும் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். ராஜாக்களை எச்சரிப்பதற்கு, ராஜாக்களுக்கு வேண்டிய ஆலோசனை கொடுப்பதற்கு தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைக்கு இணங்கி ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்த ராஜாக்கள் மேன்மை அடைந்தார்கள். தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தைகள் என்பதை நம்பாமல் தவறான காரியங்கள் அல்லது தன்னுடைய சுயத்தின் காரியங்களை செய்த ராஜாக்கள் வீழ்ச்சி அடைந்தார்கள். இதெல்லாம் நம்ம ராஜாக்களுடைய புஸ்தகங்களை 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள் இதிலெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் பெரிய தீர்க்கதரிசிகள் அப்படின்னு இருக்கிறாங்க, சின்ன தீர்க்கதரிசிகள் அப்படின்னு இருக்கிறாங்க இல்லையா? ஆமாம். ஸோ இப்படி தீர்க்கதரிசிகளுடைய பணிகள் வேதத்தில் ஏராளமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட வேத பண்டிதர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், தீர்க்க தரிசனம் நிரம்பிய புத்தகம்தான் வேத புத்தகம். கிட்டத்தட்ட 55% 60% தீர்க்க தரிசனங்களாக நிறைந்திருக்கிற புத்தகம் வேத புத்தகம் அப்படின்னு சொல்லுகிறாங்க. சரிதானா? ஆமாம். வேதத்தில் அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 88 தீர்க்கதரிசிகள்
இருந்திருக்கிறதாக சொல்லுகிறார்கள். 88 தீர்க்கதரிசிகள். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 63 தீர்க்கதரிசிகள், புதிய ஏற்பாட்டில் 25 தீர்க்கதரிசிகள். ஆக மொத்தம் 88 தீர்க்கதரிசிகளுடைய பங்களிப்பு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அப்படின்னா தீர்க்க தரிசனம் அவசியம் தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. தீர்க்க தரிசனம் அவசியம்தான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் டைரெக்டாக மனிதர்களோடு கூட பேசலை, தீர்க்கதரிசி மூலமாக பேசினார். அப்போ புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கு நமக்கு வேணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். பாருங்கள் அருமையானவர்களே, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று நாம் ரெண்டாக நம்ம பிரிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலேருந்து நிறைய காரியங்கள் மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது என்று நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று சொன்னார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். ஆனால் நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த கடினமான நுகங்களை அவர் லகுவாக்கி கொடுத்தார். அதுதான் பைபிள் சொல்லுது, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரிதானா? ஆமாம். அப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த தேவன், பிதாவாகிய தேவன் எப்படி ஒரு தீர்க்கதரிசி மூலமாக மீடியேட்டராக வைத்து செயல்பட்டாரோ அதே போல் இன்றைக்கு இல்லை. அதற்கு என்ன உதாரணம்? அன்றைக்கு சிலுவையில் இயேசு மரிக்கும் பொழுதே அந்த எருசலேம் தேவாலயத்தினுடைய அந்த திரைச்சிலை மேலிருந்து கீழ் வரைக்கும் கிழிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த தடுப்பு சுவர் இரண்டாக கிழிக்கப்பட்டு இன்றைக்கு தேவனிடம் நாம் நேரடியாக பேசலாம். நமக்கு ஒரு மீடியேட்டர் தேவையே இல்லை. அப்போ போதகர்கள் வேண்டாமா, தீர்க்கதரிசி வேண்டாமா? வேண்டாம் என்று சொல்லவில்லை, கண்டிப்பாக வேண்டும். நமக்கு போதிப்பதற்கு கண்டிப்பாக வேண்டும். சரிதான், நம்மை வழி நடத்துவதற்கு கண்டிப்பாக வேண்டும். சரி, இப்போ என்ன தான் சொல்ல வர்றீங்க? வேணுமா வேண்டாமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இதை கடைசி வரைக்கும் நீங்கள் கேளுங்க. பாருங்க, புதிய ஏற்பாட்டுக்கு வந்த பின்பு நமக்கு இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் அடங்கிய எல்லா காரியங்களும் தெளிவாக வேதம் என்கிற பரிசுத்த வேதாகமம் என்கிற அந்த தலைப்பில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 29:18 நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 29:18 தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அந்த வசனம் முடியலை இல்லை? ஆமாம், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தொடர்ச்சியாக பரிசுத்த ஆவியானவர் அதில் எப்படி எழுதி வைக்கிறாருன்னா, வேதத்தை காக்கிறவர்களோ பாக்கியவான்கள். அப்போ தீர்க்க தரிசனமும் அந்த வேத வசனமும் ஒன்றோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒன்று. அன்றைக்கு வேதம் அவர்களுக்கு கிடையாது பழைய ஏற்பாட்டு காலத்தில். ஆனால் இன்றைக்கு நமக்கு வேத புத்தகம் இருக்கிறது. அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய சட்ட புத்தகம். இன்றைக்கு சட்ட புத்தகத்தை உலக பிரகாரமாக எந்த ஒரு கேஸுக்கும் டக்குன்னு உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு சட்ட புத்தகத்தை இருந்து மேற்கோள் காட்டுவாங்க. அது என்ன சொல்லுகிறது, அப்போ இது தவறு, அது இதை சொல்லுகிறது, ஆகவே இது கரெக்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்த அவருடைய வார்த்தையாகிய சட்ட புத்தகம் அல்லது இந்த பரிசுத்த வேதாகமம் தான் நமக்கு முக்கியம். அப்போ தீர்க்க தரிசனம் என்பது இன்றைக்கு வேண்டாமா அப்படின்னா, சில இடங்களிலே தீர்க்க தரிசனம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் ட்ரூத் அப்படின்னு சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்லுவார்கள். வேதத்திற்கு வெளியே சில உண்மைகள் நமக்கு தேவை. அதுவும் பொதுவாக அது யாருக்கு தேவை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, நான் தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன் அப்படின்னு நான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து வரும் பொழுது நான் தீர்க்க தரிசனத்தையே நம்பி இருக்கக்கூடாது. அதை நான் எதிர்பார்க்கக்கூடாது. ஆண்டவர் எனக்கு தீர்க்க தரிசனம் மூலமாக பேசணும் அல்லது ஒரு தீர்க்க தரிசி மூலமாக பேசணும், தீர்க்க தரிசனத்தோடு பேசணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய விளைவு பிரதிபலன் என்ன தெரியுமா? நான் ஆண்டவர் எழுதி கொடுத்த அவருடைய மகத்துவமுள்ள வார்த்தையை நான் நம்பவில்லை என்று பொருள். திருப்பி ஒரு முறை சொல்லட்டுமா? நான் தீர்க்க தரிசனத்தை நான் எதிர்பார்க்கிறேன். ஒவ்வொரு காரியத்துக்கும், என் குடும்பத்தின் காரியங்களுக்கு, என்னுடைய மற்ற காரியங்களுக்கு தீர்க்க தரிசனமாக யாராவது ஒன்று சொல்லிட மாட்டாங்களா, தீர்க்க தரிசனம் வந்துடாதா, ஊழியக்காரர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லிட மாட்டாங்களா அப்படி நான் எதிர்பார்த்தால் நான் ஆண்டவர் எழுதி கொடுத்த அவருடைய மகத்துவமும் வல்லமையும் அல்லது 7 தூரம் புடமிடப்பட்ட பரிசுத்தமான அவருடைய வார்த்தையை நான் நம்பவில்லை என்றுதான் பொருள். அப்போ ஒருவேளை சில இக்கட்டான சூழ்நிலைகளிலே, நமக்கு குழப்பமான நேரங்களிலே
ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆண்டவர் அவர்களுடைய ஊழியரை கொண்டு நம்மோடு கூட பேசலாம். வார்த்தையை கொண்டு பேசலாம், தீர்க்க தரிசனமாகவும் பேசலாம். சரிங்களா? ஆனால் ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இன்னொரு நபர் அல்லது மூன்றாம் நபர் நமக்கு தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை சொல்வார்கள் என்றால், ஆவிக்குரிய மனிதர்களாகிய நீங்களும் நானும் அதை நிதானித்து பார்க்க வேண்டும். அதுதான் அந்த நீதிமொழிகள் 29:18 சொல்லப்பட்ட காரியங்கள், அந்த பின்பகுதியில் சொல்லப்பட்ட காரியங்கள். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். கரெக்டு. ஆனால் பாக்கியவான் யாரு? அந்த பாக்கியவான் அந்த தீர்க்க தரிசனத்தை வேத வசனத்தோட ஒப்பிட்டு பார்த்து அதற்கு கீழ்ப்படுகிறவர்கள். அப்போ எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் வேத வசனத்தின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டுமே ஒழிய வேறு விதத்தில் இருக்கக்கூடாது. ஆகவே இக்காலங்களிலே ஆண்டவர் அறியாத பிள்ளைகள், இன்றைக்கு புதிதாக ஆண்டவருக்குள்ளே வர்ற பிள்ளைங்களுக்கு வேத வார்த்தை இன்னும் அதிகமாக அவர்கள் தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக அவர்களோடு கூட பேசலாம். ஊழியர்களை கொண்டு தீர்க்க தரிசனமாக அவர்களோடு பேசலாம். சரினா? அது ஆவியானவருடைய செயல்பாடு. சரினா? ஆகவே தீர்க்க தரிசனம் என்பது இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சி, அந்த முதிர்ச்சி என்று வரும் பொழுது அந்த தீர்க்க தரிசனத்தை வேத வசனத்தோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்த்து கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ கடைசியாக இன்றைய விசுவாசிகளுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இன்றைய நிலைமை, இன்றைக்கு பொதுவாக நமக்கு ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் அப்படின்னு வந்த உடனே டக்குன்னு நம்ம என்ன நினைக்கிறோன்னா, யாராவது ஒரு ஊழியக்காரர்கள் அல்லது ஒரு தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்களை போயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி ஒரு ஜெபம் பண்ணிட்டு அவர் ஏதாவது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அப்படி எதிர்பார்ப்பது தவறு என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் தீர்க்கதரிசிகளை அல்ல, நீங்கள் நேரடியாக ஆண்டவர்கிட்ட போகலாம். ஆண்டோடைய சமூகத்தில் முழங்கால் பிடிட்டு, ஆண்டவரே என் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது, என் பிள்ளைகளுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது, என்னுடைய வியாபாரத்தின் காரியங்கள் எப்படி இருக்கிறது, என் தொழில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது, அல்லது நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற ஆண்டவரே, இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, என்னுடைய எதிர்காலம் என்ன, என் பிள்ளைகளுடைய ஃப்யூச்சர் என்ன, நான் இதுக்கு பிறகு நான் என்ன செய்யணும் ஆண்டவரை எனக்கு சொல்லுமப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு பேசுவார். அதுதான் புதிய ஏற்பாட்டுடைய சத்தியம். உங்க கூட ஆண்டவர் பேசுவார், உங்க கூட ஆவியானவர் வழி நடத்துவார், உங்களை சரியான பாதையில் வழி நடத்துவார். அதற்கு இன்னொரு நபர்கிட்ட போயிட்டு அப்படி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்குடைய கிறிஸ்தவம் எப்படி போயிடுச்சுன்னா, ஒரு கஷ்டம் வந்தவுடனே தான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டேங்கிறாங்க. தான் வேதத்தை வாசித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்பதற்கு விரும்பாமல் எங்கேயோ ஒருத்தர் நபரை பார்த்து, ஊழியக்காரை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு அவங்க 4 வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஈஸியான வேலைகளை தேடுகிறோம். இது ஆண்டவர் வெறுக்கிறார். இது ஒரு குறி கேட்பதை போல மாறிவிடுகிறது. எங்கிட்டே சிலர் ஃபோன் பண்ணி இப்படி ஒரு மகளுக்கு ஒரு அலைன்ஸ் பார்த்துருக்குறோம், அது ஆண்டோட சித்தமா இல்லையான்னு ஜெபம் பண்ணி சொல்லுங்கன்னு கேட்குறாங்களே இல்லை? ஆமாம். ஸோ மக்கள் தான் இன்றைக்கி ஊழியக்காரருடைய மாற்றிடுறாங்க. 4 பேர் இப்படி கேட்கும் பொழுது சரி அப்போ ஏதோ ஒன்று சொல்லும், ஆண்டோட சித்தம்னு சொல்லுவோம், அது பிறகு நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி சில ஊழியக்காரர்களுக்குள்ள சில இருதயத்தில் எண்ணங்கள் வந்துடலாம் இல்லையா? ஆமாம். ஸோ ஆகவே ஜனங்கள், நீங்கள் விசுவாசிகள் ஆண்டோடைய சமூகத்தில் அமருங்க, ஆண்டோடைய வார்த்தையை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் தெளிவாக வழி நடத்துவார். வசனத்தின் மூலமாக வழி நடத்துவார், டைரெக்டாக உங்களை வழி நடத்தலாம். சூழ்நிலை மூலமாக ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உங்களோடு கூட பேசலாம் இல்லையா? ஆமாம். ஆகவே தீர்க்க தரிசனம் என்பது இருக்கிறது. ஆனாலும் அந்த தீர்க்க தரிசனம் வேத வசனத்தின் ஆதாரத்தோடு கூட இருக்கும் என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். எல்லாவற்றுக்கும் மேலாக யார் பாக்கியவான்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆகவே எந்த தீர்க்க தரிசனத்தையும் அந்த ஆண்டோடைய வார்த்தையோடு கூட ஒப்பிட்டு பார்த்து வேத வசனத்திற்கு அது உகந்ததாக இருக்கும் என்றால் அந்த தீர்க்க தரிசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அப்பொழுது அது நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்தும். இல்லைன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்கள், பொய்யின் தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள் இல்லையா? இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆகவே நாம் எச்சரிக்கையாக இதற்கு இருக்க வேண்டும். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். கள்ள தீர்க்கதரிசிகள் எது, கள்ள தீர்க்க தரிசனம் அப்படி நம்ம புரிந்து கொள்வதற்கெல்லாம் ஆவியானுடைய ஒத்தாசை நமக்கு வேண்டும். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆகவே வேதத்தை தெளிவாக வாசியுங்கள், தியான
தியானியுங்கள். ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார். காட் பிளஸ் யூ.